இல்ல அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க விஜய் கூட போகல? அது நான் இப்பதான் சொன்னேனே, என்ன வேணா இருக்கலாம். எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் அவ்வளவு பிணைப்பு இருக்கு, தாவேக்கா எங்களை அந்த அளவுக்கு அழைச்சது, தாவேக்கா எங்களோட அவ்வளவு அன்பா உறவா இருக்கக்கூடிய கட்சினா எதற்காக நீங்க தேர்தல் முடிவுகள் வரைக்கும் காத்திருக்கணும்? தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க கூட அலையன்ஸ் வச்சிருக்கலாமே. அது முயற்சி எடுத்தோன்னு அது ரகசியமே கிடையாது. நாங்க ஓப்பனா போகல இல்ல, முயற்சி எல்லா பக்கமும் எடுப்போம், பேரம் பேசுவதற்காக எடுப்போம். தாவேக்கா எங்களோட பேசுறாங்கன்னு சொல்லி இங்க 2 சீட் அதிகமா வாங்கணும்னு நினைப்போம், கூட்டணி ஆட்சின்னு கேட்போம். இந்த பக்கம் தாவேக்கா கிட்ட வந்து திமுக எங்களை விடவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அங்க எனக்கு அத்தனை சீட் வேணும்னு கேட்போம். இந்த பேரம் நடக்கும். போனீங்களாங்கிறதான கேள்வி. போல. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? அப்ப மக்கள் எதற்காக முடிவு உங்களை 5 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? எதற்காகனா எந்த கூட்டணியில நீங்க நீடிக்கிறீங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க? என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க? சிஎம் ஆக ஸ்டாலின் வரணும்னு வாக்கு. சரி, அப்படி 5 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்களை அந்த ஆர்எஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, அந்த மையின் ஈரம் காய்வதற்குள் நீங்க போய் இன்னொரு கூட்டணியில இணைறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன அதான் நான் சொன்னேன், அர்த்தம் இதுதான். அர்த்தம் வந்து பாருங்க, கூட்டணியில் யார் சார்ந்து எம்எல்ஏவா எலெக்ட் ஆனாங்க, யார் எவ்வளோ 5 எம்எல்ஏக்கு திமுகலேருந்து எவ்வளோ சதவீதம் ஓட்டு வந்துச்சு, காங்கிரஸோட சொந்த பலம் எவ்வளோ இருந்துச்சு, இதெல்லாம் யாரும் இந்த வாக்குவாதமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? சிம்பிள். தமிழ்நாட்டுக்கு பின் கதவு மூலமாக மற்ற கட்சிகள் உள்ளே நுழைவதற்கு முயற்சி எடுத்தால் எங்களுடைய பொறுப்பு என்ன? மற்ற கட்சிகள் நீங்க சொல்றது பாஜகன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நீங்க யாரை வேணா புரிஞ்சுக்கோங்க. பெயரை மென்ஷன் பண்ணுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியாது. பாஜக தானே? பாஜகவா அதிமுகவா? ஆமா, பெயரை மென்ஷன் பண்ணுங்க சார். நீங்க உங்க ட்வீட் போட்டிருக்கீங்க, கவர்னர்னு மென்ஷன் பண்ண மாட்டீங்க. பெயரை மென்ஷன் பண்ணாதானே மக்களுக்கு தெரியும். என்ன பயம், என்ன அச்சம்? இல்ல நீங்க இருங்க, நீங்க என்ன போலீஸா நீங்க? இல்ல சார், பெயரை மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. நான் என்ன, அது என்னோட உரிமையா? அது என்னோட உரிமை இல்ல. நீங்க பின்கதை வழியா யாருன்னு சொன்னாதானே புரிஞ்சுக்க முடியும். அது யாருக்கு புரியணுமா? மக்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலன்னா நீங்க விட்டுருங்க, மக்களுக்கு புரியும்.